ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி சேமியா வச்சு கேசரி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஏலக்காய் பவுட்ரு வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அணிலோட ராகி சேமியா எடுத்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். சேமியா வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அது சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். ராகி சேமியா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 1 கப் சேமியாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் கலருக்காக. தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்தளவு கெட்டியாக வர வரைக்கும் சேமியாவை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும். சுகர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.